ஒரு மனிதனுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் ஏன் மனிதன் சோகமாக இருக்கிறான் என்பதற்கான முதல் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, மனது முழுக்க பழி உணர்வை சுமந்து கொண்டு திரிவதால் மனசு லேசாக இல்லை அப்படிங்கிறான். அது என்ன பழி உணர்வு அப்படின்னு சொன்னா, நம்ம காயப்படுத்துறவனுங்க, கஷ்டப்படுத்துறவனுங்க, காண்டேத்துறவனுங்க, வெறுப்பேத்துறவனுங்க, அவமானப்படுத்துறங்கிற பேர்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு போனவன் எல்லாரையும் பழி தீர்க்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது எல்லாம் இருக்கும். அதுக்கு நம்ம வைராக்கியம்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். என்னை சின்ன வயசுல நான் 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப அவமானப்படுத்தின வாத்தியாரில் தொடங்கி, நான் காலேஜ் படிக்க போகிறப்ப என்ன அசிங்கப்படுத்தின என் சொந்தக்கார ஒருத்தரில் தொடங்கி, போகிற வழியில் போடான்னு கெட்ட வார்த்தையில் ஒருத்தர் சொல்லிட்டு போனார்ல, இவங்க எல்லாருனாலையும் இவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் பாடம் புகட்ட வேண்டும் என்கிற எண்ணம் மனசில் இருக்கிறப்போ, நாம் நினைக்கிறதெல்லாம் கடந்து போயிடுச்சு அப்படின்னு இல்லை, அது மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இருந்து நெருடி கொண்டே இருக்கிறது அப்படிம்பாங்க. வாழ்க்கையில் பெரிய காயம் கூட மருந்து போட்டால் சரியாயிரும். சின்ன காயம் அப்படியே சரக்கு 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 நோண்டிகிட்டே இருக்கும். இந்த நகத்துக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு சதை இருக்கும், அதை லேசாக பிச்சு விட்டோம்னா அந்த வலி வீங்கிக்கிட்டே இருக்கும், தூங்கவே விடாது. காயம் சின்னது, ஆனால் வலி பெரியது, அழுத்தம் பெரியதாக இருக்கும். மனித வாழ்வில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் முதல் முக்கியமான விஷயம், பழி உணர்வை சுமந்து கொண்டு தெரியாது. அது சம்பந்தப்பட்டவரை பாதிக்குமோ இல்லையோ தெரியாது, நம்மளை பாதிச்சிடும். எப்போ பார்த்தாலும் மனசு கனமாக இருக்கும்.